சிக்கன் நூடுல்ஸ் கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 100 கிராம் எலும்பு இல்லாமல் வேக வச்சு பிச்சு வச்சுக்கணும். நூடுல்ஸ் 100 கிராம், வெண்ணெய் 1 ஸ்பூன், 2 பச்சை மிளகாய் பொடியாக வெட்டியது, அரை ஸ்பூன் மிளகுத்தூள், மைதா மாவு 2 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன், சில்லி சாஸ் 1 ஸ்பூன், மல்லி இலை சிறிதளவு, கரம் மசாலா சிறிதளவு, சாட் மசாலா சிறிதளவு, பூண்டு பொடியாக நுணுக்கியது, அரை கப் பால், முட்டை 1, உப்பு தேவையான அளவு, பிரெட்டு தூள் தேவையான அளவு. முதல்ல ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். வெண்ணெய் 1 ஸ்பூன். வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு. அதுக்கடுத்து மைதா மாவு சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்துருச்சு. அடுத்தது பாலை ஊற்றி கட்டி இல்லாமல் மைதாவும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கெட்டியாக வரணும். கட்டி இல்லாமல் உடச்சிட்டு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்தது சாட் மசாலா, இது மிளகுத்தூள், உப்பு சிறிதளவு, பூண்டு பொடி, அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். மைதா வெல்லம் கொட்டு கலக்கின பேஸ்ட்டு இதில் போட்டுடணும். பவுலில் போட்டு அடுத்தது சோயா சாஸ் போட்டு கலக்கணும். நல்லா கலந்தாச்சு. அடுத்து சில்லி சாஸ் நல்லா கலக்கணும். நல்லா கலந்துருச்சு. வேக வச்ச சிக்கன் போடணும். நூடுல்ஸு, வேக வச்ச நூடுல்ஸ், பச்சை மிளகா, மல்லி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசையணும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கையில் இப்படி தேய்ச்சிட்டு நல்லா உருண்டை பண்ணிக்கணும். கட்லெட் சைஸு நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வர மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக இருக்கணும். தண்ணி தொட்டுக்கிட்டால் கையில் ஒட்டாது. நல்லா ரவுண்ட் ஷேப்பாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். ஒரு முட்டையை நல்லா கலக்கி வச்சுக்கணும். கலக்கி வச்சுட்டு இப்படி கட்லெட்டை இப்படி முட்டையில் நனைச்சி அடுத்து ப்ரெட்டு தூளில் போட்டுடணும். சுற்றியும் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அவ்வளோதான். அப்படியே எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து முட்டையை நனைச்சி ப்ரெட்டு தூளில் ரெடி பண்ணியாச்சு. இது அடுத்தது எண்ணெயில் பொரிக்கணும். அடுப்பை வச்சு ஆயில் ஊற்றிக்கணும். ரொம்ப ஹீட்டாக ஆகக்கூடாது, பாதி ஹீட்டாக இருக்கும்போதே போடணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. ப்ரெட் ரோலில் அப்படி கட்லெட்டாக அப்படி மெதுவாக சிம்மில் வச்சுக்கோங்க. பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி 1 2 போட்டு திருப்பி போட்டுடணும். மெதுவாக திருப்பி போடணும். நல்லா வெந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி சிவப்பாக இருக்கணும். எண்ணெய் அப்படியே வடிகட்டிட்டு இப்படி சாய்ச்சி வச்சோம்னா எண்ணெய் இருந்தால் வடிஞ்சிரும். இருக்கிறதெல்லாம் 1 2 அப்படியே போட்டுடணும். சிக்கன் நூடுல்ஸ் கட்லெட் ரெடி.